வணக்கம், நான் உங்கள் ப்ராம்ப்ட் இன்டீரியர்ஸ்லேருந்து செல்வம் பேசுகிறேன். அம்பத்தூரில் ரீசெண்டாக செஞ்ச சைட் இது. இந்த சைட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, காஸ்ட் கட்டிங்காக வுட் ஒர்க்கும் ப்ளஸ் யூபிவிசியும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு மெயினாக அவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம். நம்ம அவங்க 50% ஆகும் நமக்கு. இப்போ வுட் ஒர்க்கில் 100 rupees ஆகுதுன்னா இது ஒரு 50 rupeesல முடிக்கலாம் நம்ம. ஸோ அவங்களோட பட்ஜெட்டுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வுட் ஒர்க்குக்கும் யூபிவிசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்றதில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பெருசாக எதுவும் தெரியாது. கலர் எல்லாமே ஒரே மாதிரி மேட்சிங் தான் கொண்டு வரும். மெயின் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டதுனால நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருவோம். ட்ரிபிள் பெட்ரூம் வீடுங்க இது. ட்ரிபிள் பெட்ரூம்ன்றதுனால 3 பெட்ரூமும் யூபிவிசியில் பண்ணிவிட்டு ஹாலு அண்டு கிச்சன் வந்து வுட் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறோம். கிச்சனில் கூட லாஃப்ட் வந்து யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். மெயின் ஹாலில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இல்லாமல் பிராண்டட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ் எதிர்பார்த்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதில் வித் லைட்டிங் கலர்ஸும் நிறைய கலர்ஸ் இருக்கு. ஹாலில் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடெல்லாம் உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருப்போம். டைனிங்கில் வந்து ஸ்கொயர் டைப் காமிச்சிருக்கிறோம். இதில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் போட்டு இது ஒரு ஸ்கொயர் போட்டு அதில் ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கோம். நம்ம அதே மாதிரி இங்கே பூஜைக்கு வந்தீங்கன்னாக்கா பூஜைக்குன்னு ஒரு பாட்டு தனியாக பிரிச்சிருக்கோம். இதை இதுவும் அதே மாதிரி தான் பார்டர் போட்டுட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இது ப்ரைஸ் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 350 வருவாங்க. உங்களுக்கு ஒரு டிசைனை பொறுத்து மாறுறதுக்கு இருக்குது. போல் லைட்டு எல்லாமே அதில் வந்துடும். உங்களுக்கு லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் லைட்டர்ஸ் தான் போட்டுருக்குறோம். நம்ம ஒயரிங் கொண்டு அதில் வரும். உங்களுக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூஜை கப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டோர் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 4 டோராக போட்டு 2 சைடில் ஃபோல்டபுள் கொடுத்துருக்குறோம். உள்ளேயும் லைட்டிங் கொடுத்துருக்குறோம். நம்ம இதில் பாருங்கள் சிஎன்சி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இவங்களுக்கு வந்து 2 விநாயகர் போட்டுட்டு உங்களுக்கு ஆப்போசிட் ஜாலி டிசைன் போட்டு ஒரு ஹோமம் போட்டு கொடுத்துருக்குறோம். நம்ம ஸ்பெஷல் டிசைன் ஒரு இலை ட்ரே ஒன்று இருக்கும். இதில் 2 ட்ராவரு 2 ட்ரா போட்டுருக்கோம். கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பிராண்டட் ஹேண்டில் ரோஸ் கோல்டு கலர் போட்டிருக்கோம். பாருங்கள் கோபுரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 ஸ்டெப்பு கொடுத்து மேலே ஒரு கலசம் போட்டிருக்கோம். பாருங்கள் கோல்டு கலர் கலசம் போட்டு. இது ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூஜைக்காக ஸ்பெஷலாக மயில் ஆப்போசிட்டில் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து வார்ட்ரோப் மாதிரி பாக்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 7க்கு 4 வித் கலசம் வந்து தனியாக ஒரு 1.5 நீட்டை போயிடுவாங்க உங்களுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. மாடல்ஸும் நிறைய இருக்குங்க. நம்ம என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நான் செஞ்சு கொடுத்துருவோம். இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் நம்ம பண்ணணும் போது 1350 வரும். உங்களுக்கு சிஎன்சி கட்டிங் தனியாக சார்ஜ் பண்ணிடுவோம். நம்ம வித் லைட்டிங்லாம் உள்ளே வந்துடும். அதுலேயே உங்களுக்கு கலசத்துக்கு தனியாக வந்துடும். அதே மாதிரி மேல் கலசம் வந்து என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல கலசத்தோட சார்ஜ் தனியாக வரும். ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜா யூனிட்டுக்கு பக்கத்துலேயே டிவி யூனிட் ஆஃப் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இது வந்துட்டு ஃபுல்லாக பேனலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். பேக் சைடு பேக் பேனலிங். இது டிவி இன்னும் வரல, அவங்க கொண்டு வரணும். இதில் டிவி பார்த்தீங்கன்னா 75 inches வரைக்கும் பெரிய சைஸ் போடலாம். இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூபிவிசியில் டோர்ஸ் காமிச்சிருக்கோம் நம்ம பேக்ரவுண்டுக்காக. இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஹைலைட்டுக்காக உங்களுக்கு 2 லைட்ஸ் கொடுத்துருக்கோம். நமக்கு மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். கஸ்டமரை ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மேலே பாருங்கள் அவங்க குழந்தைங்களோட ஷீல்டு கொடுத்துருக்குறாங்க. மேலே வச்சிருக்கிறோம். சைடில் 2 பாக்ஸ் காமிச்சிருக்கிறோம். டோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் ப்ரொஃபைல் டோர்ஸ் போட்டிருக்கிறோம். ரோஸ் கோல்டு போட்டு உள்ளே பாருங்கள் லைட்டும் காமிச்சிருக்கோம். அதோட சுவிட்ச் கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்குது. ஹைலைட் ஆகிடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த குழந்தைங்களோட திங்ஸ் வச்சுட்டு போடும்போது நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நமக்கு டிவி யூனிட்டோட டபுள் சைட்லேயும் நமக்கு பாக்ஸ் காமிச்சு ரோஸ் கோல்டு டோர்ஸ் போட்டிருக்கோம். கீழே வந்து 2 ஓப்பன் டைப் டோர் போட்டிருக்கிறோம். சென்டரில் வந்து அந்த செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயர் ஹோல்ஸுக்கெல்லாம் இங்கே பேக்கில் பாக்ஸ் கொடுத்து அது வழியா இன்னர்லேயே வந்துடும் உங்களுக்கு ஒயர்ஸ் எல்லாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக லெக்கே எதுவுமே கொடுக்கவே இல்லை. வால்லே ஹேங் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும். உங்களுக்கு வெயிட்டில் நல்லா தாங்குங்க. இது இந்த டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1500 வரும். எலக்ட்ரிக்கல் அடிஷனல் அவங்க பாயிண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அடிஷனலாக ஏதாவது இருந்ததுன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் தனியாக பண்ணிடும். டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டோருங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். அலுமினியத்தில் ரோஸ் கோல்டு போட்டுருவாங்க. இந்த டிவி யூனிட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ கலர்ஸ் கொண்டு எல்லாமே நிறைய இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதில் டிசைன் கொண்டுமே எல்லாமே மாற்றிடலாம். நம்ம இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம பார்த்துடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் வெறும்னே சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி காமிச்சு டிவி யூனிட் மாட்டுறோம்னாக்கா ஒரு 15,000 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சின்ன ஒரு விண்டோ இருந்தது. அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுனால அந்த இடத்த வேஸ்ட்டாக இல்லாமல் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி காமிச்சிட்டு ஷோ பீஸ் கொண்டு வரதுக்காக நம்ம டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். கிளாஸ் டோர் போட்டு ஹேண்டில் கொண்ட நாப்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாக நாப்ஸ் போட்டிருக்கோம். ரோஸ் கோல்ட்லேயே போட்டு கொடுத்துருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட் எல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஹைலைட் ஆகணுன்றதுக்காக போட்டு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பாத்ரூமில் அக்சசரிஸ் போட்டு கொடுப்போம். மிரர்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். எந்த சைடு செஞ்சாலுமே ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்துருவோம் நம்ம அதை.
மெயினாக பாத்ரூம் அக்சசரிஸில் ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம் நம்ம. அப்படியே நீங்கள் ஹாலில் இருந்துட்டு கிச்சனுக்கு வந்தீங்கன்னாக்கா கிச்சனில் பாருங்கள் டைனிங்கு ப்ளஸ் என்ட்ரன்ஸ் ரெண்டுக்குமே பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பேனலிங் ஒர்க் பண்ணிவிட்டு ஷோ லைட்ஸ் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த வால் பிளைனாக இருந்ததுனாக்கா அவ்வளோ ஹைலைட்டாக இருக்காது. ஸோ நம்ம பேனலிங் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் சூப்பராக எடுத்து கொடுத்துருவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதை ஹைலைட் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் காஸ்ட் எல்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. நம்ம உள்ளே செய்யும் போது அதுக்கு மேட்சிங்காக நம்ம காமிச்சிடலாம். ப்ளஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஒன்று கேட்டாங்க அவங்க சும்மா யூஸ் பண்ணுறதுக்காக. அதனால நம்ம இங்கே ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா மேலே லேப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த கலர் மேட்ச் பண்ணிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒரு கலர் கொடுத்துருப்போம், டோர்ஸ் ஒரு கலர் கொடுத்துருக்குறோம். நம்ம ஹேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் போடல, எல்லாமே 6 இன்ச் ஸ்பெஷல் ஹேண்டில் போட்டிருக்கிறோம் இவங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூபிவிசியில் பண்ணுறதுக்கு 380 வரும் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும். குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்படியே உள்ள பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 700 வரும். இது காஸ்ட் கட்டிங்காக கஸ்டமர் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும்னா மேலெல்லாம் யூபிவிசியில் பண்ணிட்டு கீழே வந்து வுட் ஒர்க்கில் பண்ணிடுறோம். இப்போ லேப்டெல்லாம் ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அதிகமாக லேப்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா எப்போயோ ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுற உள்ள ஸ்டோரேஜ் தான் அது. ஸோ அதனால அதில் ஒன்றும் பெருசாக தெரியாதுன்றதுனால அதெல்லாம் வந்து யூபிவிசியில் பண்ணிட்டு கீழே ரெகுலர் யூசர்ஸ் என்னென்ன இருக்கோ நம்ம அதை மட்டும் வுட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியவே தெரியாது. பார்க்கும்போது எல்லாம் வுட்டில் பண்ண மாதிரியே தான் இருக்கும். அது நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த சைடில் சிம்னி இருக்குது. எல்லாம் 60 போடுவோம், நம்ம 90 போட்டுருக்கோம். 90 சிம்னி போட்டுட்டு இப்போ லேட்டஸ்ட் உள்ளது டச் தான் போட்டிருக்கிறோம். போட்டு 2 சைடில் வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஹைலைட் பண்ணுறதுக்காக உள்ள ஷோ லைட்ஸ் காமிச்சிருக்கோம். கீழே ஸ்பைஸ் ரேக் காமிச்சிருக்கு பாருங்க. ஸ்கொயர் ஃபீட்டு 1350 தான் வரும் உங்களுக்கு. இன்னரில் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் செல்ஃப் காமிச்சிருக்கிறோம். 2 பக்கமாக ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்குறோம். நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு அது இல்லாமல் இந்த ஹூட் தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு பேனலிங் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா சிம்னியும் ஹாபும் மட்டும் அடிஷ்னல் காஸ்ட் வரும். ப்ளஸ் இதோட பைப் லைன்லாம் போகிற மாதிரினா கோர் கட்டிங் இதெல்லாம் பண்ணால் நம்ம அடிஷ்னல் காஸ்ட் போடுவோம். நீங்கள் வாங்கி பண்ணாலும் ஓகே, இல்லை நாங்கள் பண்ணி கொடுக்குறதுனால நாங்கள் பண்ணி கொடுத்து அதோட காஸ்ட் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பேர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வுட்டு வரும் உள்ள. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்டோரேஜ் ரே கொடுக்குறோம். SS 304 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். பெரிய பவுல்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. இது ஒரு 50 கிலோவுக்கு மேலே தாங்குங்க. இது தாராளமாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதா ஜென்டலாக ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஆயில் புல் அவுட்டுங்க. இதுலேயும் பெரிய சைஸ் போட்டிருக்கிறோம். இது 8 இன்ச்சு ஆயில் புல் அவுட்டு. ஸ்பூன் கட்லரி செட்டு, மேலே ஒரு கட்லரி செட்டு கொடுத்துருக்குறோம். 2 பிளைன் செட்டு கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு கஸ்டமர். எல்லாமே ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க பாருங்க. இது பக்கம் சிங்க்குக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சிங்க்குக்கு ஏர் வெண்ட்டுக்காக உள்ள ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அதில் இவங்க வந்து கேஸ் லைன் வந்து அவுட்டர்ல இருந்து வருதுங்க. கேஸ் லைன் வெளியில் இருக்கு சிலிண்டர்லாம். ஸோ அதனால கேஸ் லைன் இப்படி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனில் மேலே யூபிவிசியில் பண்ணியிருப்போம், கீழே வுட்டில் பண்ணியிருப்போம். ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா பாருங்க. உங்களுக்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது உங்களுக்கு. அது நமக்கு மட்டும் தான் தெரியும். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சிம்னிக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒரு டிஷ் வாஷ் வரணும்னாங்க. அதனால அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம டிஷ் வாஷ் வைக்கிறதுக்காக. அது ஃபியூச்சரில் பண்ணுறேன்னாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே இங்கே ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்குறோம். நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் கிளாஸ் டோர்ஸ்லாம் போட்டிருக்கோம். லைட் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இங்கே ஸ்பைஸ் ரேக் நிறைய ஸ்பைஸ் ரேக் வேணும்னு சொன்னதுனால இங்கேயும் கண்டினியூஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் செல்ஃப்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். இன்னும் கிரானைட் போடலைங்க. கிரானைட் மட்டும் வர வேண்டியது இருக்குது. அது வந்ததுனாக்கா இது மேலே போட்டுருவோம். கிரானைட் மட்டும் இங்கே போட்டு கொடுத்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குங்க. இன்னும் அதெல்லாம் இன்னும் திங்ஸ் வைக்காமல் வச்சிருக்கிறாங்க. அது உள்ளார பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லூஸ் செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். ரிமூவல் செல்ஃப் தேவைன்னா வச்சுக்கலாம். இல்லை பெரிய திங்ஸ் வைக்கணும்னாக்கா இந்த செல்ஃபை கீழே எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் இது மேலேயே திங்ஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு வேணும்னா மேலே எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபாக போட்டுக்கலாம். அதே நான் சொன்ன மாதிரி தான் 1350 ரூபா வந்துடுறாங்க உங்களுக்கு. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மட்டும் நம்ம அடிஷனல் காஸ்ட் வரும். இப்போ இது வந்து ஃப்ரேம் கப்போர்ட் தான் கொடுத்துருக்குறோம். நம்ம இது ஃப்ரேம் கப்போர்ட் கொடுக்கும்போது நமக்கு 700 தான் வரும் per ஸ்கொயர் ஃபீட். மாடலராக பண்ணோம்னாக்கா 1500 1350 பண்ணுவோம். யூபிவிசியில் பண்ணணும்னாக்கா வெறும் 380 தான் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும். வுட் ஒர்க்கில் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு பாக்ஸ்னாக்கா 1350 ரூபா வரும். ஃப்ரேம் டோர்னா 700 ரூபா வரும். ஏன் கலந்து போடணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த காஸ்ட் கட்டிங்காக தான். இப்போ ஒரு 10,000 ரூபா வருதுனாக்கா யூபிவிசியில் பண்ணும்போது ஒரு 5000 ரூபா வரும். அப்போ நம்ம பட்ஜெட்டில் வரும்போது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணிக்கலாம். 50-50 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. உங்களுக்கு கிச்சன் அக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் தான். உள்ளே போட்டிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கோ பிராண்ட் ஹிஞ்சஸ்லாம் போட்டிருக்கோம். PTS ஸ்க்ரூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ் போட்டுருவோம். நார்மல் லேப்ட் டோர்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு நார்மல் ஹிஞ்சஸ் எல்லாம் வந்துடும். சர்வீஸ் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளமே வராது. நம்ம கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குறதே ஒரு 10 வருஷத்துக்கு வாரண்டியாக கொடுத்துடலாம். எதுவாக இருந்தாலும் பார்த்து சரி பண்ணி கொடுத்துடலாம். கிச்சன்லேயே நிறைய மாடல் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. காமிக்கிறது கொஞ்சம் தான் காமிக்க முடியும். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கொண்டு வர முடியாது. இந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க.
எல்லாமே நாங்கள் பண்ண சைட்டு தான் இது. நீங்கள் பார்க்குற மாதிரி வுட் ஒர்க்லேயும் பண்ணலாம், யூபிவிசிலையும் பண்ணலாம். நான் தனித்தனியாகவும் பண்ணியிருக்கேன், கம்பைன் பண்ணியும் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது வந்து உங்களுடைய பட்ஜெட்டும் உங்களுடைய விருப்பமும் நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்கன்றதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே செட் ஆகும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. இதில் மாஸ்டர் பெட்ரூம் வரும். நாங்கள் உள்ளே வந்து காமிக்கிறேன். நான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூபிவிசி வச்சுருக்காங்க. யூபிவிசியில் தான் நம்ம பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அவங்க காட்ரேஜ் பீரோ வைக்கணும்னு சொன்னதுனால நமக்கு இந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு நம்ம மீதி எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இது இங்கே கட்டில் போடுறதுனால அவங்களுக்கு டோராக போடாமல் ஸ்லைடரில் போட்டுருக்கோம். பாருங்கள் யூபிவிசியில் எவ்வளோ சாஃப்டாக ஸ்லைடர் போட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட இதுக்காக இங்கே ஒரு லாக்கர் கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரு லாக்கர் ஒன்று ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதில் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைடன் லாக்கர். இந்த செல்ஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். சாவி எல்லாம் கஸ்டமர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால நம்மகிட்ட எதுவும் இல்லை. இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா யூபிவிசிலேயே லேஃப்ட் போட்டிருக்கோம். இது டபுள் கலர் ஷேட்ஸில் போட்டிருக்கோம். ஃப்ரேம் ஒரு கலர், டோர்ஸ் ஒரு கலர் போட்டிருக்கோம். இதில் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உள்ள ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்குறோம். பீரோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸ்பேஸ் இருந்ததுனால அசிங்கமாக இருக்குன்றதுனால அதையும் ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணி டிசைன் கொண்டு வந்துட்டோம். ஒரு ட்ரா, ஒரு ஸ்டோரேஜ் டோர் ஒன்று கொடுத்துருக்கோம். கீழே கூட பார்த்தீங்கன்னா ஸ்கட்டிங் தெரியாத மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரேமு, வார்ட்ரோப் அப்படி எதுவும் வராது. பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான். பெர் ஸ்கொயர் ஃபீட் 380 வரும் நமக்கு. கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிசைனாக நம்ம என்ன மாதிரி இருக்குன்றதை பொறுத்து நம்ம டிசைனாக ரெடி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இன்னொரு லேஃப்ட் இருக்குது பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் லேஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இது பாருங்க, உள்ள ஸ்டோரேஜ் நல்ல ப்ராடாக இருக்குது. பெரிய லேஃப்ட் இது. ஹேண்டில் எல்லாமே பார்த்துக்கோங்க, பெரிய ஹேண்டில் தான் போட்டிருக்கோம். எதுவுமே சின்ன ஹேண்டில்ஸ்லாம் போடவே இல்லை உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூமு. ஆப்போசிட்டில் இங்கே வந்தீங்க இதே மாதிரி தான். இது ஒரு லேஃப்ட்டு வித் கபோர்டு. கபோர்டில் இங்கே கட்டில் போடுறதுக்காக கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குமோன்ட்டு கீழே வந்து ஸ்லைடிங் காமிச்சிருக்கோம். பாருங்கள், உள்ள ஸ்டோரேஜே வச்சுட்டாங்க அவங்க. இந்த மாதிரி போட்டுட்டு மேலே மட்டும் கபோர்டு மாதிரி காமிச்சிருக்காங்க. மேலே கபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதுலேயே திங்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டடி டேபிள் மாதிரி ஒன்று போட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கணும். இங்கே ஒரு லைட்டிங், இன்னர்லேயே லைட் ஒன்று கொடுத்துட்டு அவங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜ். பசங்க இருக்காங்க, குழந்தைங்க, அதனால ஸோ அவங்களுக்காக அப்படி பண்ணால் ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே இதில் ஒரு வார்ட்ரோப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூபிவிசிலேயே பண்ணி கொடுத்துருக்கோம் வார்ட்ரோப்பு. அதுலேயும் ஸ்லைடர் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸ்லைடர் போட்டுட்டு உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உள்ள செல்ஃப்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வார்ட்ரோப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேஃப்ட் பண்ணியிருக்கோம். அது கண்டினியூஷனாக அப்படியே எல் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாகவே எல் மாதிரி வந்துருக்காங்க. இது நீங்கள் யூபிவிசிலையும் பண்ணலாம், இல்லை வுட் ஒர்க்லையும் பண்ணலாம். யூபிவிசியில் பண்ணிங்கன்னா 380 வரும். உங்களுக்கு வுட் ஒர்க்கில் பண்ணுறீங்கன்னா 700 வரும். வார்ட்ரோப் பண்ணால் மட்டும் தான் 1350 வரும் உங்களுக்கு. ரெண்டுமே எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்ம ஹேண்டில் பண்ணுறது நல்லா ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறோம்னாக்கா அது பாட்டு இருக்கும். லைஃப் லாங் வந்துட்டே இருக்கும் பாட்டு. இதே இதுலேயே பார்த்தீங்கன்னா 3வது பெட்ரூமு. இந்த வீட்லேயே சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் மாதிரி. இதுலேயும் அதே மாதிரி லேஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக எல் டைப் மாதிரி லேஃப்ட். ஃப்ரேம் ஒரு கலர், டோர் ஒரு கலர் போட்டிருக்கோம். லாங் ஹேண்டில் போட்டிருக்கிறோம். கலர் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு பெட்ரூம்லேயும் ஒரு கலர் காமிச்சிருக்கிறோம் நம்ம. இப்போ இதுலேயும் அதே மாதிரி கீழே வந்து ஸ்லைடர் காமிச்சிருக்கிறோம். கட்டில் போட்டாக்கா இந்த டோர் பேக் சைடு இருக்கிறதுனால இதுலேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இருக்குது உங்களுக்கு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட வித் லைட்டிங் இருக்குது. அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவங்க. இப்போ இது வந்து ரைட்டிங் டேபிளுக்கும் உங்களுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்து இங்கே ஏற்பாடு பண்ணிடுவோம். அதை ரெடி பண்ணிடுவோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூபிவிசி வித் வுட்டு கலந்து பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வுட்லேயே கூட டைரெக்டாக பண்ணலாம். இல்லை யூபிவிசிலே பண்ணுறதுனால யூபிவிசிலே ஃபுல்லாக எல்லாமே பண்ணிடலாம். வார்ட்ரோப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம சொல்லலாம் சார், யூபிவிசியில் பண்ணுறதுக்கு வுட்டுக்கு காஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்துடும். வெறும் ஃப்ரேம் போட்டு கவர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து யூபிவிசி ரேட் கம்மியாக வரும். பாக்ஸ் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரேட் ஜாஸ்தி தான் வரும். நம்ம வுட் ஒர்க் கம்பைன் பண்ணும்போது கரெக்டாக வுட் ஒர்க் ரேட்டுக்கு தான் வரும். இப்போ இதில் வந்து நிறைய கலர்ஸு, வெரைட்டிஸு எல்லாமே இருக்குங்க. இது நாங்கள் பண்ணுறது வந்து பரம்பரையாகவே நாங்கள் ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இப்போ மாற்றி பண்ணிகிட்டு இருக்கோம். யூபிவிசியும் பண்ணிகிட்டு இருக்கோம், வுட் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம பேசிக்காகவே வந்து இந்த வுட் ஒர்க்கு தான் நம்ம பரம்பரையாகவே செய்கிறது. உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல எல்லா கலர்ஸ்லேயும் பண்ணலாம். எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய கலர்ஸு, அக்ரிலிக்கு, மேட்டு, கிளாசிக்கு, என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி தரலாம். யூபிவிசியில் பண்ணால் யூபிவிசியில், வுட் ஒர்க்லனா வுட் ஒர்க்கில், இல்லை அக்ரிலிக்கில் தான் எனக்கு டோர்ஸ்லாம் பண்ணணும், கொஞ்சம் ரிச்சாக வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். எந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் பண்ணுறதுனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணி தரேன் நான். நம்ம ஒர்க் எடுக்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சரௌண்டிங்கில் உள்ள ஒர்க் எல்லாமே நம்ம எடுத்து பண்ணி கொடுக்கலாங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு அதை மாதிரி. ஸோ ரொம்ப லாங்கில் எடுத்து பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். ஆனால் பேர்டன்
ஜாஸ்தியாக ஆகுதுங்க. இங்கே விட்டுட்டு நம்ம அங்கே போய் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் நம்மளால் நியர்பை என்ன ஓரளவு எடுக்க முடியுமோ ஒரு 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே இன்டீரியர் ஒர்க்கில் எல்லாம் A to Z நம்ம பண்ணி கொடுப்பாங்க. ஃபால் சீலிங்லேருந்து எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங்கு, வுட் ஒர்க்கு, யூபிவிசி, அலுமினியம் பார்ட்டிஷன்ஸு எக்ஸட்ரா எல்லாமே பண்ணலாம் சார். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 380 ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம 380 1800 2000 அந்த மாதிரி இப்போ அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எல்லாமே மாறி பண்ணணும் ரேட்டு. ஒரு வீடும் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு பாத்ரூம்ஸ் என்ன பாத்ரூம்ஸ் இருக்கோ அது மிரரு இல்லை சோப் ட்ரே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம ரெகுலராகவே பண்ணி கொடுப்போம். ஒரு வீடு முடிக்கும் போது ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க. நன்றி.